இப்போ நம்ம வாழ்க்கையில இல்லாமை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தா நம்ம வந்து சோசன் கிறிஸ்டனா இருக்க மாட்டோம், ஃப்ரோசன் கிறிஸ்டனா இருப்போம். அப்படின்னா ஃப்ரிட்ஜில் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை வச்சுட்டா ஃப்ரோசன், அது எங்கேயுமே அங்கே எங்கே ஆடாது அசையாது, அப்படியே ஒரே இடத்துல ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்கும். உயிர் இல்லாத ஒரு காரியங்களை தான் நம்ம அதில் வைப்போம் இல்லையா? நம்ம சிக்கனை கொண்டு போய் உயிரோட ஃப்ரீசரில் வைக்க மாட்டோம், அது கில் பண்ணி அதோட மீட்டை தான் நம்ம ஃப்ரீசரில் வைப்போம். ஸோ அது ஒரு டார்மெண்ட் கண்டிஷன். ஸோ கர்த்தர் சொல்றாரு, நீ அப்படி டார்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஒரு சோகமான ஒரு சூழ்நிலையோ ஒரு நம்மளை தாக்குற ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தால் நம்ம எப்படி ஆயிடுவோம்? ஃப்ரோசன் மோடுக்கு போயிடுவோம், எதுவுமே பண்ண மாட்டோம், அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்கிற சிக்கன் மாதிரி ஃப்ரோசனாகவே இருப்போம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, யூ ஆர் அ சோசன் ஜெனரேஷன், நாட் அ ஃப்ரோசன் ஜெனரேஷன். ஸோ யூ ஹாவ் டு ரிஜாய்ஸ். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். மகிழ்ச்சியா இருப்பேன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம தாவி நம்ம காரியங்கள்ல நம்ம சுறுசுறுப்பா இருக்கணும். நம்ம தாவி ஓடி குதித்து எல்லா காரியங்களும் கர்த்தருக்கென்று செய்யணும். அப்படியே சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து என்னால முடியல, தெரியல, நடக்கல அப்படின்னு சொல்றத பார்க்கலாம், நான் என் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவேன். ஜாய் அப்படின்னா ஸ்பின், சுத்தி சுத்தி, அதாவது எதை பத்தி கவலைப்படாம என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு கூட இந்த புதிய வருடத்துல நம்ம முன்னேறி செல்ல போறோம். நம்ம முன்னேறி செல்ல 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 நம்ம வாழ்க்கையில காரியங்கள் எல்லாம் மாறுதலா முடிய செய்கிற தேவன், ஜெயத்தை கொடுக்கிற தேவன், இந்த ஆண்ட ஜெயத்தின் ஆண்டா மாற்றுகிற தேவன்.